இன்ஜின் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அண்ட் இதில் வந்து வி ஷேப்பில் இருக்கும். இது பேலன்ஸ்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். பட் அதே இது வைப்ரேஷன்ஸும் அக்ரெசிவ்னஸும் இருக்கும். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இன்லைன் இன்ஜின்ஸ் அண்ட் வி இன்ஜின்ஸை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இன்லைன் இன்ஜின்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதுவே வி இன்ஜின்ஸ்ன்றது ஒரு வி டைப் டிசைனில் இருக்கும். ஸோ இன்லைன் இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகபட்சமாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுவே இங்கே இருக்கிற இந்த வி இன்ஜின் எடுத்திங்கன்னா அது வந்து 2 இன்ஜின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதில் ஸ்மூத்னஸ் இருக்காது, வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பட் அக்ரெசிவாக இருக்கும். லீனியர் இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயரிங் எல்லாமே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான வைப்ரேஷன்ஸோ இல்லை இதுவோ இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுவே இது வி இன்ஜினில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான ஃபயரிங்ஸ் இருக்கும், விச் இஸ் லைக் அன்இவனாக ஃபயரிங் இருக்கும். இந்த பிஸ்டன் ஃபயரிங்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால தான் அது வந்து அக்ரெசிவாக இருக்கும், ஸ்மூத்தாக இல்லை. இன்லைன் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பட்ஜெட் இன்ஜின். ஸோ ஒரே கேபின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன், கம்பஷன், கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸாஷன் எல்லாமே நடக்கும். உங்களோட சேம்பரோட மேக்கிங்கும் உங்களுக்கு கம்மி. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் எஃபிஷியன்ட் அது. அதுவே வி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால அதோட மேக்கிங்கும் கொஞ்சம் அதிகம். 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதோட மேக்கிங் சார்ஜஸ், இன்ஜெக்ஷன், கம்பஷன், எக்ஸாஷன் எல்லா ப்ராசஸும் டிஃபர் ஆகும். ஸோ அதோட மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்லைன் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட லென்த் ரொம்ப அதிகம். வியை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து அதிகம் இன்லைன் இன்ஜின். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி கார், அப்படி மாதிரி கார்ஸ், அதுக்கப்புறமா ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வெறுமன லக்ஸரி மட்டும் இருக்கக்கூடிய கார்ஸ்க்குலாம் இன்லைன் இன்ஜின்ஸ் தான் வைப்பாங்க. அதுவே வி இன்ஜின்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், இப்போ BMW M ஸ்போர்ட்ஸ், Porsche 911 அந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வீல இருக்கும். ஸோ அந்த வி ஸ்ட்ரக்சர்ல இருக்கனால அது பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். கார்ஸ் வந்து அதோட லென்த் ரெடியூஸ் ஆகும், பிகாஸ் ஆஃப் விச் கார்ஸ் எல்லாம் நம்ம ஹை ஸ்பீட்ல ஓட்ட முடியும். இன்லைன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள். வைல் டிரைவிங் இட் செல்ஃப் அதோட கூலிங் கெப்பாசிட்டியும் நல்லா ஒர்க் ஆகும், ஹீட் டெசிபேஷனும் சூப்பராக இருக்கும், பெருசா எந்த ப்ராப்ளமும் வராது. அதுவே வி டைப் இன்ஜின்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து ஆக்சுவலி காம்ப்ளெக்ஸ். ஸோ அதோட ஹீட் டெசிபேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கும், பிகாஸ் அது ஆல்டர்னேட்டிவ் ஃபயர் ஆகுறதுனால அதோட ஹீட் டிசிபேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக தான் போகும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி டிரைவ் அந்த மாதிரி நார்மல் ரெகுலர் டிரைவுக்கு இன்லைன் இன்ஜின்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். வேற நீங்கள் ட்ராக்கோ இல்லை ரேசிங்கோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வி டைப் இன்ஜின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், பிகாஸ் அதுதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இதை விட. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. திரும்ப வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, this is Vinod signing off. Bye bye.